அரசியல் புரட்சியின் அடையாளமா, ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துகிற கருத்தியல் தெளிவான அடையாளமா, திராவிட இயக்கம் இருக்கிற காரணத்தால் தான் ஆதிக்கவாதிகளுக்கும் அவங்களுக்கு அடிமை சேரகம் செய்யக்கூடியவங்களுக்கும் திராவிடம் என்றாலும் திராவிட இயக்கங்கள் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் கசக்குது, ரொம்ப எரியுது. ஒடுக்கப்பட்டவங்க மேலெழுந்து வராங்க என்பது எவ்வளவு வன்மம் வெளியே வருது. வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா விமர்சனங்கள் என்ற பெயர்ல எத்தனை அவதூறுகள், எவ்வளவு காழ்ப்புணர்வு. அந்த காலத்துல நீதி கட்சியை குழி தோண்டி புதைப்பேன்னு ஒருத்தர் சொன்னார். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? 100 ஆண்டுகள் கழிச்சும் நீதி கட்சியோட நீட்சியா நாம தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவோட மக்களோட பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். நாம திராவிட மாடல்னு சொல்ல அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியுது. அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியணும்னா நாம திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்லுவோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? இதே காலகட்டத்தில் நம்மளோட பிற மாநிலங்கள் அடைந்திருக்கக்கூடிய சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, உட்கட்டமைப்பு வளர்ச்சி என்ன? மற்ற எல்லாரையும் விட எல்லா வகையிலும் நாம 20 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். கண்கூடா தெரிகிற இந்த உண்மைகளை கூட மறைக்கலாம்னு நினைச்சு சிலர் என்ன கேட்கிறாங்க, திராவிடம் என்ன செஞ்சது, திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற வகையில இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் திருமாவேலன் அவர்கள். ஒரு எழுத்தாளருக்கு, அதுவும் திராவிட இயக்க எழுத்தாளருக்கு இருக்க வேண்டிய உண்மையான கடமையை நம்முடைய திருமாவேலன் அவர்கள் செஞ்சிருக்கிறார். 2002 இவர் எழுதின இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் அந்த நூலை நான் வெளியிட்டப்போ சொன்ன திராவிட இயக்கத்தோட வரலாறு, அந்த சாதனைகள் குறித்து தொடர்ச்சியா நீங்க எழுதணும்னு சொன்னேன். அந்த கடமையை செஞ்சிருக்கக்கூடியவருக்கு என்னுடைய மனதார பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.